ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, சில விஷயத்தை இதற்கு மேலும் உன்னிடத்தில் என்னால் மறைக்க முடியாது என்பதற்காக, உன்னிடத்தில் வெளிப்படையாகவே பேசிவிடலாம் என்பதற்காக உன்னை தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன். இதை முழுமையாக கேட்டு இனிமேலாவது திருந்த முயற்சி செய் தங்கமே. நீ அனைவரின் மீதும் பாரபட்சமின்றி அன்பு காட்டுகின்றாய். அனைவரும் சமமானவர்களாய் என்ற எண்ணம் உனக்குள் மேலோங்கி இருக்கின்றது. உன்னுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து உன் அப்பா நான் வியந்து போகின்றேன். இருப்பினும் நீ அன்பு செலுத்துவது தவறு என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை. ஆனால் அனைவரின் மீதும் கண்மூடித்தனமான அன்பு வைக்கின்றாயே, அது நிச்சயமாக தவறு தான் என்று உன் அப்பா நான் சொல்வேன். கண்மூடித்தனமான அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் ஒரு நாள் உன்னை கண்கலங்க வைக்கும். நீ ஒரு உறவின் மீது அன்பு செலுத்துகின்றாய் என்றால் அந்த உறவின் மீது ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது. அங்கு பிரிவுகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்தான் உன்னிடத்தில் இல்லை. நீ அனைவரின் மீதும் அன்பு வைக்கின்றாய், சமமாக நடக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரோ உன் மீது அன்பாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள். யார் என்று தெரியவில்லையா? அப்பா நான் சொல்கின்றேன். நீயோ சுற்றியுள்ள அனைவரும் நல்லவர்கள் என நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய பிரச்சனைகளை எல்லோரிடத்திலும் சமமாக சொல்கின்றாய். ஆனால் ஒரு சிலரோ உன் கஷ்டத்தை நினைத்து சந்தோஷப்படுகின்றார்கள். உதட்டளவில் உனக்கு ஆறுதல் தெரிவிப்பது போல தெரிவித்து மனதளவில் சந்தோஷப்படுகின்றார்கள். உன்னை அதிகமாக குழம்ப செய்து உன் கஷ்டத்தை பார்த்து ரசிக்கின்றார்கள். ஆனால் மற்றும் சிலரோ உண்மையாகவே உன் கஷ்டத்தை பார்த்து அவர்களும் வேதனைப்படுகின்றார்கள். முதலில் உண்மையான உறவு யார் என்ற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும். போலியான உறவு யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ கஷ்டம் என்ற பள்ளத்தில் விழும்பொழுது உன்னை கை தூக்கி உதவி புரிபவர்கள் யார் என்றும், கைத்தட்டி சிரிப்பவர்கள் யார் என்றும் நீ உணர வேண்டும். அதை விட்டுவிட்டு அனைவரின் மீதும் சமமாக அன்பு வைத்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் பிரிந்து சென்ற பிறகு உன்னை நீயே தண்டித்து கொள்கின்றாய். இது மிகவும் தவறான விஷயம். உன்னை நீயே எப்பொழுதும் வருத்தி கொள்ளக்கூடாது. அனைவரையும் நேசிப்பது தவறல்ல, ஆனால் அளவோடு நேசிக்க கற்றுக்கொள். அதனால்தான் எந்த நபர் மீதும் அதிக அளவிற்கு அன்பு வைக்காதே என்று நான் சொல்கின்றேன். அதற்கான காரணமும் இதுதான். உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உன்னுடைய நல்ல எண்ணங்களே. அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன். உன்னுடைய நல்ல எண்ணங்களை உன்னை சுற்றி இருக்கும் தீயவர்களுக்காக செலவழித்து அவர்களுக்காக கஷ்டப்பட்டு உன்னை நேரத்தையும் காலத்தையும் உன் மனதையும் வீணடித்து கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா நான் ஒருவனே உண்மையான உறவு. உனக்கு என்ன நடந்தாலும் அதை முதலில் என்னிடத்தில் சொல்ல பழகிக்கொள். என்னிடத்தில் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். இதன் பிறகாவது திருந்தி நிம்மதியாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.